நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நாளை நடைபெறவுள்ள 28/9/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை நடைபெறவுள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு செல்லும் மாணவர்கள் என்னென்னத்த கொண்டு போணும் ஆவணங்கள, எந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. கேண்டிடேட்க்கான விழிப்புணர்வு வீடியோ. ஒண்ணும் இல்ல. நம்மள நெறைய பேர் செய்ற பெரிய தவறு என்னன்னா, ஹால் டிக்கெட்ட டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா, அத ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன படிக்காம விட்டுர்றோம். அதுதான் பெரிய மிஸ்டேக்கு. அதனால எங்க போய் சிக்கல்ல முடியுது அப்டின்னா, அர்ஜென்ட்டா வேக வேகமா கெளம்புறப்போ போயிட்டு, ஒண்ணு டைமிங்க மிஸ் பண்ணிடுறோம். இல்லன்னா ஏதாச்சும் கொண்டு போறதுக்கான டாக்குமெண்ட்ஸ மிஸ் பண்ணிடுறோம். கடைசில அங்க போயிட்டு, ஐயோ! லைஃபே போச்சு. என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காவலர்கிட்டயும், நேர கட்டுப்பாட்டாளர்கிட்டயும் நம்ம போயிட்டு கெஞ்ச வேண்டிய நிலைமை வந்துடுது. இதை தவிர்க்கிறதுக்காக தான் இப்போ இந்த அவேர்னஸ் வீடியோவை போடுறோம். வேறு எதுவும் கிடையாது. ஒன்றும் இல்லை. ஹால் டிக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்னென்னா, தேர்வு தொடங்கும் நேரம் வந்து 9:30 காலையில் 9:30க்கு தொடங்குறாங்க. சலுகை நேரம், அதாவது எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே நம்ம அங்கே உள்ளே என்டர் ஆகலாம் அப்படின்னா 8:30, அதாவது 8:30லேருந்து 9 மணி வரைக்கும் நம்ம உள்ளே போகலாம். 9 மணிக்கு மேலே போனால் நாட் அலவுடு, விடவே மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் விட மாட்டாங்க. இதை நல்லா நோட் பண்ணிங்க. 8:30லேருந்து 9 அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அங்கே போயிருங்க. நெக்ஸ்ட்டு போகும்போது என்னென்ன கொண்டு போகணுன்றது பெருசாக எதுவும் கிடையாது. இந்த ஹால் டிக்கெட்டு ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி இருக்கிற ஐடி ப்ரூஃபை ஒரிஜினல் ஒன்று எடுத்துக்கோங்க. ப்ளஸ்ஸு அதோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நமக்கு ஏதாச்சும் அந்த நேரத்தில் ஒரு மிஸ்மேட்ச் ஆகலாம், இல்லை ஜெராக்ஸ் ஏதாச்சும் டேமேஜ் ஆகலாம். அதனால் அப்போ ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பக்கத்தில் ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிருங்க. மேக்ஸிமம் வந்து இது செல்ஃபோன்ஸு, ஸ்மார்ட் வாட்ச்சு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்படி எடுத்துகிட்டு போகிறவங்க பேக் எடுத்துகிட்டு போனால் அதில் சேஃபாக வச்சுக்கலாம். ஆனால் ஒரு சில இன்ஸ்டியூஷனில் நாங்கள் வந்து பொறுப்பு இல்லை, அதாவது உங்களுடைய பொருட்களுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ எடுத்துகிட்டு போகலாம். இருந்தாலும் கூட யாராச்சும் கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு கூட போயிடலாம். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் முடிகிற வரைக்கும். ஏன்னா ஒரு 3 மணி நேரம் அதுக்குள்ளே செல்ஃபோன்ஸ் எல்லாம் நான் வீட்டில் வச்சுட்டு அமைதியாக போயிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த உங்களோட ஹால் டிக்கெட்டில் உங்களோட ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் சரியாக பிரிண்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நேமு, அது மேலே ஒரு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி அங்கே அறை கண்காணிப்பாளருக்கு முன்னாடி, அங்கே தேர்வு கட்டுப்பாட்டாளர்னு ஒருத்தர் இருப்பார், அங்கே அந்த சென்டரில் இருப்பார், அவர்கிட்ட சொல்லி அதில் ஒரு சைன் வாங்கி அதையும் அந்த ஹால் டிக்கெட்டையும் பின் பண்ணி அவங்கள்ட்ட ஒரிஜினல் கொடுத்துடணும். ஃபோட்டோ, சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் இல்லை, சரியாக பிரிண்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் அந்த வேலையை செய்யணும். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. மற்றது எல்லாமே காமன் தான். நீங்கள் வந்து தேர்வு தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னதாக வினா தொகுப்பு தேர்வாளர்களுக்கு வழங்கப்படும். அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. 9:30க்கு எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னா 9:15க்கு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் அங்கே காமன் தான் தெரியுது. நம்ம எடுத்துன்னு போகிறது மெயினாக வந்து இந்த ஹால் டிக்கெட்டு, டைமிங்கு, ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பென் 2 எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒன்று ஒரு பேக்கப் மாதிரி 2 பென் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபு ப்ளஸ்ஸு அதோட ஜெராக்ஸ் காப்பி, இது மட்டும் போதும். இது மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கரெக்டாக எக்ஸாம் முடிச்சிடலாம். தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் நமது சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.